இது என்னென்னு தெரியுதா? எனக்கு இது ரீசெண்டாக தான் கிடைச்சிது. விச்சு தான் தந்தவர். அதாங்க நம்ம சமையலில் குழம்புக்கெல்லாம் போடுற கொருக்காய் புளி. இதை இலங்கையில் கொருக்காய் என்று சொல்லுவோம். இந்தியாவில் கொடுக்காய் புளி, இல்லை கோணப்புளி, கோக்கம்புளி, குடம்புளி, மலபார் புளி என்றெல்லாம் சொல்லுவாங்க. காய் இந்த மாதிரி தான் இருக்கும். பழம் நிறம் மாற மாற மஞ்சள் நிறம் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதை கம்பியில் குத்தி அடுப்புக்கு மேலே காய வச்சா நாங்கள் கறிக்கு போடுற கருப்பு நிற கொருக்காய் புளி கிடைக்கும். இதில் விட்டமின் சி, இரும்பு சத்து, கல்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்குது. இந்த பழத்தில் நிறைய மருத்துவ பயன்களும் இருக்குது. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது. இதோட தாவரவியல் பெயர் கர்சினியா கம்போஜியா. இந்த தோல் பகுதியை தான் காய வச்சு கறிக்கு பயன்படுத்துவோம். இதுக்குள்ளே இருக்கிற சத பகுதியை நாங்கள் சாப்பிடலாம். இதோட டேஸ்ட் கிட்டத்தட்ட மங்குஸ்தான் பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு வழியாக கொருக்காய் புளி பழம் பார்த்துட்டேன்.